ஹாய் ஹலோ ஐ எம் ஷோபா. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள்னால் ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆச்சுன்னு தான் சொல்லணும். நான் விலாக் அப்லோட் பண்ணியே விலாகெல்லாம் எடுக்க தான் செய்கிறேன். ஆனால் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு என்னமோ கொஞ்சம் டவுனாக இருந்தது. அதனால தான் நான் அப்லோட் பண்ணாமலே இருந்தேன். இனிமேல் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட்டை தருவீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப டிலே பண்ணாமல் விலாக்குள்ளே போயிடலாமா? இந்த விலாக் பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் எடுத்த விலாக் தான். அன்றைக்கி என்னமோ கிளைமேட் சூப்பராக இருந்தது. லைட்டாக சாரல் மழை வேறு இருந்தது. பையன் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போகிறேன் என்னடான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பீச்சுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே உனக்கு ஸ்விம்மிங் கற்று தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே இங்கே ஸ்நாக்ஸ்லாம் விற்றுட்ருப்பாங்க, டீ வடை அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வரவங்க ப்ளஸ் கடற்கரைக்கு போயிட்டு வரவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு விற்றுட்டு வருவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நானும் என் பையனும் இந்த காக்காவுக்கு போடுறது தான் வேலை. நிறைய பேர்ட்ஸும் வரும். அன்றைக்கி என்னமோ அந்த காக்கா தான் வந்தது. அது அவ்வளோ ஜம்ப் பண்ணி சாப்பாடு வாங்குறது பார்க்குறது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக வாங்கி நாங்கள் காக்காவுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் கொஞ்சம் மழை சாரல் ரொம்ப அதிகமாக கூடாது, சரி கொஞ்சம் நேரம் போய் குளிச்சுட்டு வந்துடலான்னு பையனை கூட்டிகிட்டு போனாங்க. முதல்ல போகும்போது அவன் என்னமோ பயப்பட தான் செஞ்சான். ஆனால் போக போக சார் ஜாலியாகிட்டார். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நான் மட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த பீச் மணலில் வாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் பிளர்ராக தெரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி. நாங்கள் விளையாடுறத பார்த்துட்டு நிறைய ஃபேமிலிஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவங்க குழந்தைங்களையும் விளையாட விடலான்னு பாருங்கள். எந்த யாருமே இல்லாமல் இருந்தாங்க. நிறைய ஃபேமிலிஸ் வந்துருச்சு. குழந்தைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி இதுக்கு மேலே டிலே ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டாங்க. நாங்களும் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன் அன்றைக்கி. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த மீன் குழம்பு செம்ம எம்மியாக இருந்தது. எவ்வளோ பெரிய தலை பாருங்களேன். யாருக்கெல்லாம் மீன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி மீன் குழம்பு வச்சா அது தனி டேஸ்ட்டு தான் சொல்லுவேன் நான். என்னோடய ஃபேவரேட்டில் மீன் பார்த்திங்கன்னா சாலை மீன் ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ கொடுத்தாலும் சாலை மீன் ஃப்ரை சாப்பிடுவேன். எனக்கு அந்தளவுக்கு இஷ்டம். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே பெரிய மீனாக பார்த்து வாங்குவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இந்த சாலை மீன், நெத்திலி மீனெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். எனக்காக மட்டுமே வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி மீன்கள்லாம். நான் அந்த சமையல் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது பையன் கார்டன்லேருந்து பூ பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தான். அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. அவனுக்கு அந்த பூ மனம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. வரும்போதே நாங்கள் உப்பளத்துலேருந்து உப்பு வாங்கிட்டு வந்திருந்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கல் உப்பு எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். நைட்டு எனக்கு மருதாணி வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு. எங்கள் கார்டன்லேருந்து பறித்து மருதாணி வச்சாச்சு. இது ஏர்லி மார்னிங் எடுத்தது. காலையில் எழுந்த உடனே அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ இஷ்டம். அதுவும் இலையில வச்சு அரைச்சா மட்டும்தான் அதோடய ஸ்மெல்லே நமக்கு ஃபீல் ஆக முடியும். பூ பறிச்சது அதுக்கப்புறமா தான் கெட்டுனேன். அடுத்த நாள் தான் கெட்டு நான் மறந்தே போயிட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சதை அதை எடுத்து நல்லா கட்டி வச்சாச்சு. இது சண்டேன்னு சொல்லியிருந்தால நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹஸ்பண்ட் நான் குக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்லர் தான் போயிருந்தேன். ஸ்டூடியோ 7 சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் ஹேர் சர்வீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். ஆனால் ஏன்டா போகணுங்கிற மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு சுத்தமாக செட் ஆகவே இல்லை. யாராவது போகிறதா இருந்தீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கிளியராக கேட்டுட்டு போங்க. ஏன்னா நான் கேட்ட சர்வீஸ் ஒன்று, ஆனால் அவங்க பண்ணது ஒன்று. அதனால் அவ்வளோ ஆர்கியூ பண்ணாங்க. அதான் மேம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஒரு சின்ன சஜஷனாக எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு பார்த்தா செம்மையாக மட்டன் பிரியாணி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே தெரியுதில்ல எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எங்கள் வீட்டில் பிரியாணின்னா என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா என்னோடய மாமனார் தான். அவ்வளோ அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் 2 பேர் பண்ணுறதும். பிரியாணி பண்ணுற அன்றைக்கெல்லாம் எனக்கு ரெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். நல்லா சிக்கன் தொக்கு, தயிர், வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பையன் வெளியில் போகணுன்னு சொல்லிட்டான். எனக்கு எப்போவுமே வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும். எங்கேயுமே பிடிக்கவே பிடிக்காது. ஹஸ்பண்ட் கட்டாயப்படுத்தி தான் எங்கேயுமே வெளியில் வர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பையனும் ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு பீச் பக்கத்தில் உள்ள இடத்துக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் கரெக்டாக போகிற டைமில் தான் அந்த ஷாப்பும் ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல பர்பிள் டீ ரொம்பவே ஃபேமஸ். சங்குப்பூ டீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டீ ரொம்ப ஃபேமஸ்னு நிறைய கேள்விப்பட்டிருந்தேன். சரி இந்த டைம் கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஈவினிங்காக போயிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. பையன் அதுக்குள்ளே ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த சங்குப்பூ டீ. நல்லா லெமன் டீயோட ஃப்ளேவரில் அந்த சங்குப்பூவோட கலந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர். ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். பையனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸையும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு இருந்தோம். பீச்சுக்கெல்லாம் உள்ளே போகலை. சரி காலையில் தானே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு
கொஞ்சம் இங்கேயே ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து வா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப தூரம் அந்த மாதிரி கல் போட்டிருப்பாங்க 2 பக்கமும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பீச்சில் சைடில் ஃபுல்லாக போட்டெலாம் நிப்பாட்டியிருப்பாங்க. நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் இந்த இடத்துல நடக்கும்னு ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க. நாங்கள் ஃபேமிலியாக போகிறத பார்த்துட்டு நிறைய கேர்ள்ஸு ஃபேமிலிஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே நின்று நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். டைம் போகிறதே தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த சன்செட்டை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கடற்கரையில். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ போட்ஸ் நிப்பாட்டியிருக்காங்கன்னு. நிறைய தாத்தாலாம் மீனும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் அந்த கல் மேலே நடக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் பையன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். சரி ரொம்ப லேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பையனை கூட்டிகிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.